வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹெல்தியான அடை தோசை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோ. அடை செய்ய என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். பருப்பு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, 3/4 கப் கடலைப்பருப்பு, 3/4 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் இல்லை 3/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் உளுந்தம்பருப்பு கம்மியாக போட்டால் போதும், ஒரு 3 ஸ்பூன் கூட போதும். 1/2 கப் பச்சரிசி இட்லி அரிசி, 1/2 கப் நார்மல் இட்லி அரிசி. இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த அளவு தான் மொத்தமாக எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணுறதுக்கு 5 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சுக்கணும். எப்படி ஊற வைக்கிறோன்னா, அரிசியை தனியாக ஊற வச்சுக்கிறோம், பருப்பெல்லாம் சேர்த்து தனியாக ஊற வச்சுக்கிறோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறோம். இதை அரைக்கிறதுக்கு 1 ஹவர் பிஃபோர் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ சீக்கிரமாக அரைப்பட்டுரும். அதுக்காக தான். பெருங்காயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் நான். இப்போது வத்தலை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பெருங்காயத்தூளையும் அதில் ஆட் பண்ணிடுறோம். மிக்சியில் ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நைஸ் ஆகணும்னு இல்லை, ஒரு நரன்னு இருந்தாலும் பரவாயில்ல. அதோடு சேர்த்து இப்போ அரிசி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா பருப்பெல்லாம் ஆட் பண்ணி மிக்சியில் போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டு திரும்ப போடணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் நரன்னு தான் இருக்கணும். திக் பேட்டராக தான் அரைக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், திக் பேட்டராக அரைக்கணும், கொஞ்சம் நரன்னு அரைக்கணும். இந்தளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்காய் அடிஷ்னல் இன்க்ரீடியண்ட். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இது தேங்காய் போட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால எங்கள் வீட்டில் போடுவோம். தேங்காய் போடுறீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கணும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறது நல்லது. துருவி போடுறவங்களும் போடுவாங்க, பட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் சாப்பிடும்போது அந்த தேங்காய் பால் வர்றது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆனியன்ஸையும் எந்தளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவோடு சேர்ந்து அது பிளெண்ட் ஆகிடணும். தனியாக ஆனியனாக தெரியாமல் அந்த ஃப்ளேவர் மட்டும் டேஸ்ட்டோடு சேர்ந்து வரணும். ஸோ அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக பொடி பொடியாக சாப் பண்ணிக்கிறோம். இப்போது ஆனியன் சாப் பண்ணியாச்சு, கோகோனட் பீசஸ் சாப் பண்ணி எடுத்தாச்சு. மாவு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு மீடியமாக வதங்கிடணும். ரொம்ப சுருளை வதங்க விட்டுறக்கூடாது, பச்சையாகவும் எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக வதங்கிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே மாவு அரைக்கும் போதே போட்டுட்டோம். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா உப்பு வேணுமா என்னென்னு மாவில் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு
ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீஸ் பண்ண தேங்காவே ஆட் பண்ணிக்கிறோம். தாளித்த வெங்காயம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு மெதுவாக பொறுமையாக ஊற்றணும். கொஞ்சம் திக் லேயராக தான் இருக்கும். ரொம்ப பொறுமையாக ஊற்றுக்கணும். நார்மல் தோசை மாதிரி டக்குன்னு இழுத்துடக்கூடாது. மாவு நல்லா ஃபுல்லாக ஒரு கரண்டி 2 கரண்டி ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி மெதுவாக இழுத்து விடணும். இழுத்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் வச்சு பொறுமையாக வேக விட்டுட்டு இந்த மாதிரி மெதுவாக திருப்பணும். ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் திருப்பினா தான் ப்ராப்பராக திருப்ப முடியும். அவசரப்பட்டு திருப்பினீங்கன்னா பிஞ்சிடும், டைம் எடுக்கும். நார்மல் தோசை மாதிரி டக்குன்னு வேகாது. ஏன்னா நம்ம திக் லேயராக போடுறோம். பேட்டர் நான் சொன்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஹெல்தியான யம்மியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ப்ராப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சுகர் கூட நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி ரெசிபிக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.